ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினப்பமிழர்களே வணக்கம். இன்றைய தேதி 23/4/2019, கிழமை செவ்வாய்க்கிழமை. திதி சதுர்த்தி திதி பகல் 11 மணி 4 நிமிடம் வரை இருக்கிறது. பின்பு பஞ்சமி திதி. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். மாலை 5 மணி 14 நிமிடம் வரை இருக்கிறது. கேட்டை நட்சத்திரம் மரண யோகம், மூல நட்சத்திரம் அமிர்த யோகம். இன்று காலையில் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் நேற்று தான் சங்கடர சதுர்த்தி. இன்று வாஸ்து நாள். 5 நாளிகைக்கு வாஸ்து பூஜை செய்வது நன்று. அங்காரக சதுர்த்தி. காலையில் சதுர்த்தி இருக்கிறனால இந்த சதுர்த்தி பேர் அங்காரக சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமை 9 to 10 யமகண்டம், 12:1 குளிகை, 3:4 ராகு காலம். செவ்வாய்க்கிழமைங்கிறனால கடன் வாங்குவது தவிர்ப்பது நன்று, கடன் கொடுப்பது அடைப்பது நன்றே. சங்கடர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமைனால முக்கியமான எந்த ஒரு புது காரியங்களும் இன்றைக்கி ஆரம்பிப்பது நல்லது அல்ல. வழக்கமான செயல்கள் தடையது முடியாது. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, கேட்டையில் சந்திரன் இருக்கிற வரைக்கும் சந்திராஷ்டமம். 9வது சந்திரன் சென்ற பிறகு அதிர்ஷ்டம் அடிக்கும். மாலையில் யோகங்கள் உண்டு. எதிர்பாராத பணவரம் உண்டு. தான் உண்டு தண்டி வெள்ளை உண்டு இருப்பது சிலாக்கும். பிறருடைய குடும்ப விஷயத்தை தலையிடாமல் இருப்பது நன்று. வண்டி வாகன வசதிகள் ஏற்படும். இருந்தாலும் வாகனத்தை செல்லும் பொழுது மிக மிக கவனம் தேவை. அரசு ஆதாயம் கிட்டும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மாலைக்கு பிறகு சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது சந்திராஷ்டமம். பிறரிடம் பேசும் பொழுது கவனம் தேவை. எதிர்பாராத பணவரவு உண்டு. வரவுக்கேற்ற செலவுகளும் உண்டு. வார்த்தைகளில் கடிவாதம் போடுவதே சிலாகியம். கணவன் அந்யோன்யம் பரவாயில்லை. அரசு அனுகூலங்களும் கிடைக்கும். எந்த ஒரு வேலை செய்யாலும் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள்வதே நன்று. நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன நேயர்களே, சப்தமத்தில் சந்திர பகவான் ஆரோக்கியத்தை கொடுக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் நெருக்கம் அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மனைவி வழி உறவினரான ஆதரவுகள் உண்டு. சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன சேர்க்கை உண்டு. ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. பணவரவு சுமார். சுப செலவுகள் ஏற்படும். திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். பெரியவர்களால் மதிக்கப்படுவீர்கள். நீங்களும் பெரியவர்களை அனுசரித்து போவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வழக்கமான பயிற்சிகள் ஆரோக்கியத்தை கொடுக்கும். பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்று. கடனின் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். புதிதான கடன் வாங்குவது தயங்கி வாங்க வேண்டியிருக்கும். மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மணி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரம் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிலாகியும். திடீர் யோகம் அஷ்டமும் கொடுக்கும். கண்டிப்பாக பிறருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் மேலோங்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உயர் அதிகாரிகளால் மதிக்கப்படுவீர்கள். சமுதாய அந்தஸ்து உயரும். நண்பர்கள் ஆதரவுகள் கிட்டும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் பரவாயில்லை. நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்வதை நன்று. வழக்கமான பயிற்சிகள் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆடை ஆவண சேர்க்கை உண்டு. திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு போவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த மகராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் அதிக அக்கறை தேவை. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகள் உண்பது நன்று.
பிரயாணத்தினால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். வட்டார போக்குவரத்து விதிகளை அனுசரித்து செல்வது நன்று. திடீர் யோகமும் அஷ்டமும் கொடுக்கும். சுப விரயம் ஏற்படலாம். மிதமான தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மன சஞ்சலங்கள் வந்து போகும். பிறருடைய வார்த்தைகள் முழுவதும் நம்பாமல் யோசித்து எந்த ஒரு முடிவு எடுப்பது நன்று. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. மிதமான தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. எந்த ஒரு விஷயம் யோசித்து நிதானம் செய்வது நன்று. தாய்தந்திர ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. திடீர் யோகம் மோசம் கொடுக்கும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். முன்னோடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.